வாங்க பேசலாம். நான் உங்கள் ஷாம் பேசுகிறேன். திஸ் இஸ் இந்தியா பை த நம்பர்ஸ். இந்தியாவில் சுகர் ப்ரைஸ் ரீசெண்டாக ஷார்ப்பாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதுக்கு காமனாக சொல்கிற ரீசனும் சரி, பிளேம் சரி என்னன்னு பார்த்தீங்கன்னா E20 எத்தனால் பிளெண்டிங். சுகர் கேனை பெட்ரோலுக்கு எத்தனால் பண்ண யூஸ் பண்ணுறாங்க. அதனால தான் நமக்கு சக்கரை ஷார்ட்டேஜ் ஆகிருக்கு அப்படின்னு இந்த ரீசன், ரைட்? ஸோ ஆனால் இந்த கிராஃபை பாருங்கள், நம்பர்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரியை சொல்கிறது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீசன் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்தியா 34.3 மில்லியன் டன் சுகர் ப்ரொடியூஸ் பண்ணுவோம்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஆனால் என்னாச்சு? வெதர் ப்ராப்ளம்ஸ், வாட்டர் லாகிங், ரெட் ராட், டாப் போரர், இது மாதிரி கிராப் இஷ்யூஸ்னால ப்ரொடக்ஷன் ஃபோர்காஸ்ட் ரஃப்லி 3.7 மில்லியன் டன்னுக்கு குறைஞ்சிருச்சு. ஸோ என்ன ஆயிருக்குன்னா 30.6 மில்லியன் டன் தான் இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ண முடிஞ்சது. இப்போ எத்தனால் வருது? இந்த ப்ரொடக்ஷனில் சுகர் ஈக்குவலண்ட் ரஃப்லி 2.7 மில்லியன் டன் எத்தனால் ப்ரொடக்ஷனுக்கு டைவர்ஸ் ஆகுது, ரைட்? அந்த டைவர்ட் ஆகிறதால இப்போ ஃபுட் மார்க்கெட்டுக்கு அவைலபிள் சுகர் எவ்வளோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 27.9 மில்லியன் டன். இங்கே தாங்க ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட ஆனுவல் கன்சம்ஷன் 28 29 மில்லியன் டன். ஸோ இந்த வருஷம் ப்ரொடக்ஷன் பண்ணுறது எப்படி இருக்குன்னா, இப்போ டைட்டாக இருக்குது. ஏன் கன்சம்ஷன் டிமாண்டும் சப்ளையும் ஒரே மாதிரி இருக்கிறதால அப்போ நிறைய டைட்னஸ் இருக்கிறதால இப்போ இன்னொரு கொஸ்டின் வருது. இப்போ ஷாப்லலாம் எப்படி இந்த சுகர்லாம் எப்படி வருது? இவ்வளோ டைட்டாக இருக்குன்னா எப்படின்னு. இதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்தியன் கவர்மெண்ட் போன வருஷத்தில் யூஸ் பண்ணுற இருக்கிற இந்த என்ன சொல்கிறது, இன்வென்ட்ரி ஸ்டாக்ஸ் சேஃப்டி ஸ்டாக் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது நீங்கள் எப்படி பார்க்கணும்னா, இப்போ உங்களால் மாதம் நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, செலவாயிடுறது. இப்போ ஆனால் எக்ஸ்பென்சஸ் வரும்போது என்ன பண்ணுறீங்க? சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேருந்து எடுக்கிறீங்களா? அதே மாதிரி தான் இந்த இன்வென்ட்ரி, ரைட்? ஸோ இப்போ அதை வச்சு தான் இப்போ இந்தியன் கவர்மெண்ட் கொஞ்சம் அலோகேட் பண்ணி ஓவரால் இந்த சப்ளை டிமாண்ட் பேலன்ஸ் ரெடி பண்ணுறாங்க. இப்போ ஆனால் நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, இப்போ இந்த வருஷத்துக்கு இப்போ சுகர் இருக்குது, ப்ரைஸும் கொஞ்சம் ஏறிட்டு இருக்கு. ஆனால் இப்படியே போச்சுன்னா அடுத்த சீசன் வரைக்கும் எவ்வளோ நம்மக்கிட்ட சுகர் இந்த சக்கரை பேலன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது பெரிய கொஸ்டின். ஸோ அதனால் இப்போ என்ன ஆகும்? இப்போ இன்வென்ட்ரி கம்மியாச்சுன்னா என்ன ஆகும்? மார்க்கெட் இன்னும் டைட் ஆகும். ஸோ வாங்குறவங்க இன்னும் நிறைய பேர் ஹையர் ப்ரைஸை பே பண்ணுவாங்க. ஸோ கடைசியில் என்னென்னா, இப்போ எத்தனால் ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கா இல்லையா? எத்தனால் ரீசன் இருக்குது. ஸோ 2.7 மில்லியன் டன் டைவர்ஷன் ஸ்மால் நம்பர் கிடையாது. ஸோ எத்தனால் பிளெண்டிங் ஒரு ரீசன். ஆனால் அது மட்டும் கிடையாது. கிராப் ப்ரொடக்ஷன் லாஸில் 3.7 மில்லியன் டன் நமக்கு லாஸ் ஆயிருக்கு. ஸோ மல்டிபிள் இஷ்யூஸ் இருக்கிறதால கிராப் லாஸ், எத்தனால் டைவர்ஷன், அப்புறம் டைட் இன்வென்ட்ரி, ஸ்ட்ராங் டிமாண்ட் எல்லாமே சேர்ந்ததால் இப்போ இந்தியன் ஒரு எக்கானமி மேலே இந்த சக்கரை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரெஷர் கிரியேட் ஆகுது. ஸோ இப்போ அதனால தான் இப்போ கவர்மெண்ட் 10 லட்சம் டன் டியூட்டி ஃப்ரீ ரா சுகர் இம்போர்ட் பண்ணியிருக்காங்க, இம்போர்ட் பண்ண அலோவ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இன்வென்ட்ரி லிமிட்டை கம்மி பண்ணுறாங்க. அப்புறம் சுகர் மில்ஸ் இருக்கு இல்லையா, அது சீக்கிரமாக சுகர் கேனை க்ரஷ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ண புஷ் பண்ணுறாங்க. ஸோ இதுதாங்க டோட்டல் ஸ்டோரி. நாளைக்கு நீங்கள் டீ காஃபி குடிக்கும்போது சக்கரை விலை ஏறிடுச்சுன்னு யாராவது இதுக்கு E20 மட்டும்தான் காரணம்னு சொன்னாங்கன்னா, இந்த வீடியோ காட்டுங்க, அவங்களோட ஷேர் பண்ணுங்கள். நிறைய போய்கிட்டு இருக்குது. இது இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஒன் திங் டு பிளேம். நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. சரியா? மற்றொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திப்போம். பிடிச்சதுன்னா என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் சந்திப்போம். மிக்க நன்றி.